ஹாய் கைஸ், நம்ம தமிழ் எப்படி வச்சு இன்னைக்கு டைமண்ட் ஸ்லேயரில் இன்ஃபினிட்டி கேஸ்டர் ட்ரைலர் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இறுதி கட்டம் இந்த வார்த்தை தொடர்ந்து என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. வாய்ஸ்ல வேற மாதிரி இருக்கு. நீண்ட கால போர் இன்னைக்கு ராத்திரி ஒரு முடிவுக்கு வரலாம். எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க. ஏப்பா, என்ன ஒரு இனிமையான இரவு. உங்க மோதிரம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. என்னங்க பார்வை அது? சரி, நம்ம கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஜாலியா ஆரம்பிக்கிறோம், ஃபன் பண்றோம். Demon Slayer Infinity Castle செப்டம்பர் 12 திரையரங்குகளில் மட்டும். இன்னும் வெறிதான் அதிகப்படுத்துறேன். ட்ரைலர் செம்மையாக இருந்தது. நம்ம சீசன் 4ல் பார்த்த அதே விஷயங்கள் தான் இங்கே வந்தது. ஆனால் இல்லை, மாஸ்டர் பீஸே வந்து நம்ம ஜெனிட்ஸோட லுக்கு தான் செம்மையாக இருந்தது. அவன் பார்க்குற பார்வையே பங்கமாக இருந்துச்சுங்க. செம்ம லுக்கு ஆனது. ஆமாம், ஏற்கனவே கண்ணு மூடிட்டு இருப்பான், அதில் தான் நம்ம பார்த்தது. இப்போ கண்ணு திறந்து இருக்கும் போது அப்புறம் சிங்கம் மாதிரி இருக்கிறவன் வேற ரகம் இருக்குது. ஸோ அது என்னன்னே தெரியல. அது மொத்தம் இப்போ எவ்வளோ சீன் மாசாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஒரு லுக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டடாக தெரியுது. என்ன பண்ண போறான்டவன் கண்ணு மூடி இருக்கும் போதே அப்படி பண்றவன் இப்போ கண்ணு திறந்தா என்ன ஆட்டமா இருக்கும். யாரு கூட மோத போறான்னு தெரியல. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வா அந்த விட்டு குறையை தீர்த்து போன்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. ஏற்கனவே யாரா இவன் கூட மோதன அப்பர்ல எதுவுமே மோதல. அவன் மோதினது 6 கிட்ட மட்டும்தான். இது ஏதோ பழி வாங்கறதுக்கு வந்த மாதிரி ரிட்டர்ன் வந்துக்குதேன்ற மாதிரி ஒரு குழப்பம் இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி எனக்கு அது லுக்கு மொத்தத்தையும் மறைய வச்சுச்சு. யாருனா எவனானா இருறா அங்கே நிற்கிறது என் சிங்கண்டா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எப்பவுமே அவன் கான்சியஸ்ல இல்லாம ஒரு தூக்கத்திலயோ மயக்கத்திலயோ அந்த மாதிரி இருந்துட்டு தானே அவன் பண்ணுவான். இப்போ அவனா அது எந்த பயமும் இல்லாம அப்படி நிக்கிறான்ல, நின்று அந்த உணர்வோட அந்த வெறியோட அது பாக்குறதா செம்மையா இருக்கு. ஆமாங்க, ஏன்னா வந்து கேஷ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டம், அது இல்லாமல் ஐஸ்வர்ஸ் அதோட பிரம்மாண்டம். இங்கே அப்போ 3 நிற்குது, 2 நிற்குது, இவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இவனுடைய லுக் அவன் கண்ணு தான் எனக்கு வந்து பெருசாக தெரியுது இந்த இடத்துல. ஸோ எவ்வளோ ஆறால அந்த ஒரு பார்வையில் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி நம்ம சீசன் 4ல் சொன்னோம், ஐஸ்வர்ஸ்லாம் உள்ளே நுழையிறப்போ ஒரு குழப்பமாக இருக்குது. அவங்க பார்வை மூஞ்சிலாம் எப்படி இதை சமாளிக்கும், இந்த இடத்தையே ஃபஸ்ட்டு அவங்க எப்படி வந்து கேல்குலேஷன் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படி இல்லை. இல்லை பார்க்குறப்ப எல்லாம் ரெடியாக தாங்கிறாங்க. யாரானு எந்த இடமா நாங்கள் இருக்கோண்டா அப்படின்ற அந்த வெறித்தனம் தான் ஒருத்தரையே தெரியுது. ஸோ 2 கிட்ட இவங்க மோதுறாங்க, பார்த்தா அங்கே 3 கிட்ட லம்மாலே வந்து மோதுறான் டேஞ்சரோன்றதெல்லாம் வெறித்தனமாக இருக்குது. ஒருத்தர் ஃபைட்டு எப்படி இருக்கும், உள்ள ஏன் நடக்கும், நம்மளுக்கு கற்பனை எங்கேயோ போகுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம தனித்தனியாக தான் பார்த்தோம். ஒரு டீமாக இப்போ 2 பேர் போவோம், ஒருத்தர் போவோம், அவ்வளோதான் இருக்கும். அது மொத்த பேரும் மொத்தம் அந்த சைடு இருக்க மொத்தம் இந்த சைடு மொத்தம் ஒட்டு மொத்தமாக மோதுதுன்றப்போ எப்படி இருக்கும், நம்ம கண்ணு என்ன தெரியுமா, நம்ம கண்ணு அவிஞ்சிருமான்ற மாதிரி. இல்லை நம்ம இந்த அனிமி பார்க்கும்போதே இல்லை, அந்த ஒரு ஆஷிரா ஒரு டீமன் பண்ணும்போதே நமக்கு அப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இதில் அத்தனை ஆஷிரா அத்தனை டீமனு சேர்ந்து ஒன்றா பண்ணும்போது யாரடா பார்க்குறது எதிராக விடுறதுங்கிற மாதிரி இருக்கும். சும்மா ஒரு இதுக்கே நமக்கு அவ்வளோ கூஸ்பம்ப் ஆகும், ஒரு பயங்கரமான வைப்பு இருக்கும்ல. இப்போ இதெல்லாம் தேட்டரில் பார்க்குறவங்களுக்குலாம் எந்த மாதிரி ஃபீல் இருக்குன்னு தான் நினச்சி பார்க்குறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம சவுண்ட் ஆஷிராவோட ஆக்ரோஷம் பார்த்துருக்கோம், ரங்கக்கோட ஆக்ரோஷம் எல்லாம் எங்கேயோ இருக்குது. எப்படி இருந்தது அந்த வைப்பு, ப்ளஸ் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஸ்டோன் ஆஷிராவோட பவர் அதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ ஒட்டுக்காக மொத்த பேர் பார்க்குறப்ப யாருக்கு பார்க்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோம், கண்ணில் எதனா தெரியுமா, அந்த ஃபீல் நினச்சி பார்க்க எப்படி இருக்குன்றது தான். ஒருத்தரும் ஃபுல் பவரில் தான் இங்கே ஃபைட் பண்ணி ஆகணும். ஏன்னா நிற்கிறது ஃபுல்லாக அப்பர். இதெல்லாம் நம்ம டிவியில் பார்க்குறோங்க, இங்கேயே இப்படி இருக்குன்னா தேட்டரில் பார்க்குறது எப்படி இருக்கும். டீமன் ஸ்லேயர் ஃபேன்ஸ்க்கே வந்து பெரிய ட்ரீட் தான் சொல்லணும். கண்டிப்பாக அதை தேட்டரில் பார்க்க வேண்டிய விஷயம் தாங்க இது. வேறு ரகம் இருக்க போதுன்னு தெரியுது. அங்கே இருக்கிறவங்களாம் அது என்ன சார், தேட்டரே வந்து ஃபுல் லைட் ஆஃப் பண்ணால் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கும் ஒன்று ஒன்றும். வேறு ரகம் பண்ண போகிறாங்க, ரொம்ப வெறியாக இருக்குது. இப்போ கிட்ட வந்துருச்சு இன்னொரு அதுக்கே எங்களுக்கு இப்படி இருக்குதுன்னா எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுறவங்க எப்படி இருக்குன்றது தான் வெயிட்டிங் தாங்க. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.